திரு மணிகண்டன், இப்போ இந்த சின்னம் ஒரு சிக்கலாகலாம் அல்லது பொதுச்சாளர் இன்னும் அந்த சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு ஒரு கருத்தையே அவர் முன் வச்சுட்டே இருக்காரு. அது ஒரு சவாலாக இருந்துகிட்டே இருக்கா? இப்போ எல்லாத்தையும் ஒரு 9 வருஷமா அல்லது 8 வருஷமா கட்சியை ஒருங்கிணைக்கிறது அல்லது கட்சியை ஒரு முழுமையான இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுங்கிற வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் 2026க்கும் அது ஒரு சவால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா? கார்த்திக், ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கு போறேங்க. ஜே அணி என்று பிரிந்த அப்ப பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சில உதவிகளை அம்மாவுக்கு செய்தாருங்கிறது வரலாறு. அரசியலை கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் அது தெரியும். ஆனா எதுவுமே நடக்காத மத்திய அரசு அன்னைக்கு ராஜீவ்காந்தி எந்த உதவியும் பண்ணல அப்படின்னு இன்னைக்கு மறைச்சு பேசுறது வரலாற்று திரும்பு. 1999 இனி ஒரு காலம் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு வரலாற்று தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க 2004 திரும்ப வச்சாங்க. அம்மா அவர்கள் கோர்ட்ட நாடெல்லாம் கட்சிக்கு எதிராக எந்த வழக்கும் போடல அப்படிங்கிற சுட்டி காட்டின கேசி பழனிசாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவருதான் அதிகப்படியான வழக்குகள் அவர் மகன் பன்னீர்செல்வம் எல்லாருமே சேர்ந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. 4 அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு பாஜக உதவி செய்து உண்மைங்க. நான் மத்தவங்க மாதிரி இல்லன்னா மறைச்சு இன்னைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்த்து பேச மாட்டேன். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா உருவாக்கிட கூடாது, பன்னீர்செல்வத்தை வச்சு அவருக்கு ஒரு செக் மேட் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்து சட்டி சுட்டதனா கை விட்டதனாடி இன்னைக்கு படிப்படிக்கு வந்த பாஜக ஒரு பக்கம் இருக்குது. இவங்களோட சேர்ந்து இருந்தா ஒரு 15 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு உதறி தள்ளி தன்னுடைய அந்த வியூகத்தை நிரூபிச்சு காமிச்சதுனால பாஜக தன்னுடைய உயரம் புரிஞ்சிருக்குதுங்க. நான் ஒண்ணு கேட்டுறேன், ரவீந்திரன் துரைசாமி சேட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். 22 திமுக எம்பிகள் அண்ணா இதற்கு பாஜகவுக்கு முக்கியம்னா வலிமையாக முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினை தோக்கடிச்சு அவர் எதிர்கட்சி பக்கம் கொண்டு போனா இன்னும் கை கட்டி அடங்கி பாஜகவுக்கு இருப்பாரு. அவர் மீண்டும் ஒரு முறை ஜெயிக்க வச்சு பலமா இதுவரை பாஜக காணாது போயிடணும். அப்ப மோடி இந்த கணக்கு போடுவாரா? ஸ்டாலினை தோக்கடிக்கிற கணக்கு போடுவாரா? இல்ல ஸ்டாலினோட நெருக்கம் காட்டுவாரா? என்ன சார் லாஜிக் சொல்றீங்க? சார், அவங்க என்ன சொல்றாருன்னா பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துக்கு பாஜக வரதான் முயற்சி பண்ணுமே தவிர அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வருவாங்க. அது இயல்பா ஒரு எதிர்கட்சி இங்க பண்ணக்கூடியது அப்படிங்கிறார். இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைச்சு தமிழகத்தில் பாஜக காணாத போயிடும் அப்படிங்கிறது அவங்க நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் சார். சில நாட்களுக்கு முன்னாடி தொண்டர்களுக்கு ஒரு செய்தி சொன்னார், கடிதம் எழுதியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த செய்தி டெல்லி செங்கோட்டைக்குமான செய்தி, ஈரோடு செங்கோட்டையனுக்குமான பிரத்யேக செய்திங்கிறது உங்களுக்கு சுட்டி காமிச்சேன். சசிகலாவிற்காக சில குழப்பங்களை ஏற்படுத்தினார் செங்கோட்டையன். அவரும் இனி வாய் பேச முடியாது. டெல்லியும் தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டது. பொறுத்திருந்து பாருங்க. சரி திரு